ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட மும்பை தமிழச்சி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகாராஷ்டிராவில் நான் மாவு சப்பாத்தி மாவுலாம் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப நாளுக்கு முன்னாடியே எடுத்த வீடியோ, பட் அப்லோட் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஸோ இப்போ டப்புன்னு அப்லோட் பண்ணிடலாம்னு நினச்சிட்டேன். இங்கே உள்ள மக்கள் எல்லாருமே இப்படி செக்கில் மாதிரி கொடுத்து தான் ஆட்டுவாங்க. அவங்கவுங்க தேவைக்கு ஏற்றாப்புல செய்வாங்க. சில செக்கில் ரொம்ப நல்லா ஆட்ட மாட்டாங்க, கொஞ்சம் அரிப்பு வச்சு அரிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் வாங்குகிற இடத்துல ரொம்ப நல்லா நீட்டாக அரைச்சி கொடுப்பாங்க. இங்கே நான் ரெண்டாவது ஒரு செக்கை தேடி தான் போயிருக்கேன். ஃபஸ்ட்டு செக்கில் ரொம்ப மோசமாக இருந்து எனக்கு பிடிக்கவே இல்லை. ஃப்ரெண்டு சொல்லி அங்கே போய் வாங்கினேன், ரொம்ப நல்லாவே இருக்குது. 5 கிலோ 230 240 சம்திங்கில் இருக்கும். அதே மாதிரி நம்ம கோதுமை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா 1 கிலோவுக்கு 8 ரூபாலேருந்து 10 ரூபாக்குள்ளே வாங்குவாங்க. மெயினாக நான் இருக்க இடத்துல கொஞ்சம் அரைக்கிறதுக்கு கம்மியாக தான் வாங்குவாங்க. மும்பையில் கொஞ்சம் கூட தான் உண்டு. 1 கிலோக்கே நாங்கள் 10 ரூபா சம்திங் வரைக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். லாஸ்ட்டில் ஒரு பிளாஸ்டிக் டப்பா இல்லைன்னா சில்வர் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிடுவோம் நாங்கள்.